ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம் இன்றைக்கி முருங்கைக்கீரையை வச்சு ஒரு பொடி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்கள் என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை நான் பறித்து ஒரு 3 நாள் நிழலையே காய வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இது வறுக்க தேவையில்லை. இது இப்படியே பொரித்தோம்னா இப்படியே நல்லா பொறுன்னு இருக்குது, அரைச்சிக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, சால்ட்டு, குருமிளகு, சீரகம், பெருங்காயம், வரமிளகாய், இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். சரி, நீ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பெருங்காயம் போடுறேன். பெருங்காயத்தை நான் வறுக்கிறேன். இது வறுவடை கொஞ்சம் லேட் ஆகுங்க. பீஸாக கட் பண்ணி போட்டுருக்குது. இது நல்லா பொறுன்னு வறுத்துட்டோம்னா அரைக்கும்போது நல்லா பொடியாகிடும். வறுத்து கொஞ்சம் நேரம் ஆறணும். அதனால் நான் இதை ஃபஸ்ட்டே வறுக்கிறேன். நீங்கள் வறுக்கும்போது இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயமாக இருந்தால், தூள் பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் கட்டி பெருங்காயம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதனால் நான் பிச்சு சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 10-20 பீஸ் கட் பண்ணி போட்டு வறுத்துக்கிறேங்க. இது நல்லா வறுவட்டாச்சு. இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அப்புறம் இது உங்களுக்கு இது ஆறும்போது நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு வந்துடும். அரைக்கும் போது நல்லா தூள் பெருங்காயமாக தூளாகிடும். நல்லா மணமாக இருக்கும். இது வறுபட்டுடுச்சுன்னா நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றுறேன். அடுத்தது குருமிளகு ஒரு 3 ஸ்பூன் போடலாங்க. இது லேசாக வறுவடிட்டு தீயை கொஞ்சம் சிம்மிலே வச்சு வறுத்துக்கோங்க. இது லேசாக கொஞ்சம் வறுபட்டுச்சுங்க. அடுத்தது சீரகம் அதே போல் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூடவே போட்டுக்கோங்க. சீரகம் சீக்கிரமாக பொரிஞ்சிடும். ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துடலாம். அதில் ஒரு மணம் வருங்க. அந்த மணம் வந்தாச்சுன்னா உடனே நீங்கள் எடுத்துக்கலாம். கருகக்கூடாதுங்க. லைட்டாக வறுத்தா போதும். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றுறேன். அடுத்தது உளுந்து நான் பெரிய டம்ளரில் 1 டம்ளர் போட்டிருக்கேன். இதே லைட்டாக சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. ஆனால் பொட்டு உளுந்து தான் போடணும். பொட்டு உளுந்து உடம்புக்கு நல்லது. இடுப்பு வலி, கை கால் வலிக்கெல்லாம் இது ரொம்ப நல்லதுங்க. அதனால் பொட்டு உளுந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எது செய்யறதுனாலும் சட்னிகள்லாம் செஞ்சீங்கன்னா இந்த பொட்டு உளுந்து அவ்வளோ நல்லது. அதனால் பொட்டு உளுந்தே போட்டு செய்யறதுனால ரொம்ப நல்லது. சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க.
எரிஞ்சதுன்னா உங்களுக்கு கருகி போய் சீக்கிரமாக வறுபடாது. வறுபட்டுடுச்சுங்க. நான் இதை வேறு பிளேட்டுக்கு மாற்ற போகிறேன். அடுத்தது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு உளுந்து போட்ட மாதிரியே இது ஒரே டம்ளருங்க. பெரிய டம்ளரில் 1 டம்ளர் கடலைப்பருப்பு. லைட்டாக சிம்மிலேயே வச்சு வறுத்துக்கோங்க. டீ வேகமாக எரிஞ்சுன்னா சீக்கிரம் கருகி போயிடும். கடலைப்பருப்பு வறுவடை போகுது. நல்லா செவக்க வந்துடுச்சுங்க. இதே இறக்கிடலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இனி இதே அடுத்து மாற்றிடலாம். இனி அடுத்தது வந்துங்க வரமிளகாய். வரமிளகாய் வறுக்கும்போது முதல் சால்ட்டு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு மிளகாய் போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு காந்தல் வராமல் இருக்குது. அதனால் முதல் வந்து கல் உப்பு போடுங்க. போட்டுட்டு மிளகாய் போடுங்க. மிளகாய் வந்து ஒரு 15 மிளகாய் நான் போடுறேன். நீங்கள் கூட குறைய வேணாலும் எச்சாம் போடலாம், கம்மியாகவும் போடலாம். நான் எங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுருக்கிறேன். உப்புக்கல் போட்டு மிளகாய் வறுத்தீங்கன்னா உங்களுக்கு காந்தல் வராது. வறுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த காம்பை வந்து கட் பண்ணிக்கலாம். காம்பை கட் பண்ணிவிட்டு வறுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விதை விழுந்தால் காந்தல் அடிக்கும். அதனால் காம்பை எடுக்காமையே வறுத்துக்கோங்க. மிளகாய் நல்லா செவக்க வறுத்துடணுங்க. நான் இனி ஆஃப் பண்ணுறேங்க.
இதில் வந்து நீ அடுத்தது முருங்கைக்கீரை வறுக்கணும். முருங்கைக்கீரை வறுக்க தேவையில்லைங்க. இது நான் 2-3 நாள் வெயிலில் வீட்டுக்குள்ளேயே நிழலில் காய வச்சுருந்தேன். இப்போ வறுக்கிறதுக்கு எடுக்கும்போது மட்டும் ஒரு 2 நிமிஷம் நான் வந்து வெயிலில் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், அதே வந்து நல்லா பொறுன்னு இருக்குது பாருங்கள். நான் கையை அமுத்தி விடுறேன் பார்த்தீங்களா, எப்படி தூள் அது பார்த்தீங்களா. இது நம்மளுக்கு வறுக்க தேவையில்லை. நீங்கள் முடிஞ்சதுங்க. இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், அரைச்சிட்டு வரேங்க. கொஞ்சம் 10 நிமிஷம் ஆறுனதுக்கு அப்புறமா நான் அரைச்சி போகிறேன். பொடியை அரைச்சாச்சுங்க. பாருங்கள், பச்சை கலராக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு முடி போட்டு சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை எதுக்குனாலும் நீங்கள் இதை பொடி வச்சு நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் இந்த 3மே சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அது போட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. லேசாக